ஒரு கமெண்ட் ஒன்று ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. நேற்று கரப்படத்தோட ரிவ்யூ போட்டிருந்தேன். அதில் என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லியிருந்தேன், அவங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொன்னாங்க. அது ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. அதில் எம்எஸ் பாஸ்கர் வந்து அவர் கேரக்டராகவே மாறிட்டாருங்க. 2-3 சீனு அவர் தானா அப்படின்னு டவுட்டில் இருந்தேன். அப்புறம் தான் அவருனே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கமெண்ட்ல டேய் எம்எஸ் பாஸ்கர் எங்கடா வந்தாரு, படத்தில் எம்எஸ் பாஸ்கரே இல்லையே, உன் கண்ணுக்கு முன்னாடி எங்கடா தெரிஞ்சாருன்ற மாதிரி வந்தாங்க. அது ஒன்றும் பஞ்சாயத்துலாம் இல்லை. ப்ரோ சைக்கிளில் அவர் கூப்பிட்டு போவார், கிளைமேக்ஸில் கூட மிகப்பெரிய சம்பவத்துக்கு காரணமே அவர் தானே, அந்த கேரக்டர் ப்ரோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கமெண்ட்டில் புரிய வச்சிட்டேன். பஞ்சாயத்து எப்போ வந்துச்சுன்னா ஒரு 2 கமெண்ட்டு, டேய் அது எம்எஸ் பாஸ்கர்லடா, கேஎஸ் ரவிக்குமார்ரா, மாற்றி சொல்லி போட்டுறான்னு வந்தாங்க. டேய் கேஎஸ் ரவிக்குமார் யாருன்னு எங்களுக்கு தெரியாதாடா? இப்போ மற்ற டேரக்டர்ஸ்னால் வெறும் படம் தாண்டா பண்ணுவாங்க. இவர் எடுக்கிற எல்லா படத்துலையும் கேமியோ ரோல் ஒரு சீன் கன்ஃபார்ம் வருவார். சின்ன வயசுல ஒரு கேமியோலாம் பார்த்து வளர்ந்தவங்கடா. யார் கேஎஸ் ரவிக்குமார் எங்களுக்கு தெரியாதா? டேய் தனுஷோட அப்பா கேரக்டர் கேஎஸ் ரவிக்குமார், அந்த வயசான கேரக்டர் நம்ம தனுஷ் வந்து சைக்கிளில் கூட்டு போவா, அப்படி கடைசியில ஒரு டிராக்டர்லாம் வித்துட்டப்பா எனக்காக போய் பேங்க்ல பேசுப்பான்லாம் சொல்லுவாரு, அந்த கேரக்டர் எம்எஸ் பாஸ்கர். ஆனா உண்மையா இந்த படத்துல டோட்டலா வேற ஆளா மாறி இருக்கிறது எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர் தான். அண்ட் எத்தனை பேர் படம் பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிட்டீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.